ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பர்சன்டேஜோட டேட் ப்ராப்ளம். இதில் வந்து ரிமைனிங் வேல்யூஸ் அப்படிங்கிற சப்டாபிக்ஸ் கீழே நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ a man had a certain amount with him. He spent 25% of that to buy an article and 10% on other expenses. Then he gifted rest 100. If he is left with rest 2500, the amount he spent on transport is okay. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கொஸ்டின்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். என்னென்னு பாருங்கள், ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட ஒரு சர்டைன் அமௌண்ட் இருக்குது, பட் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லலை. ஓகேங்களா? அந்த அமௌண்ட்டில் 25% வந்து அவர் ஆர்டிக்கல் வாங்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறாரு. மீதி 10% வந்து அதர் எக்ஸ்பென்சஸ், அதாவது ஏதோ ஒரு செலவுக்கு செலவாயிருது. ஆனால் அந்த 10% என்ன செலவுன்னு சொல்லலை. அதுக்கப்புறம் யாரோ ஒருத்தவங்களுக்கு கிஃப்டாக 100 கொடுத்துட்றாரு. இப்போ இதெல்லாம் போக அவர்கிட்ட ஹீ இஸ் லெஃப்ட் வித் அப்படின்னா அவர்கிட்ட இப்போ எவ்வளோ மீதம் இருக்கிறது அப்படின்னா 2500 இருக்குது. அப்போ த அமௌண்ட் ஹீ ஸ்பெண்ட் ஆன் டிரான்ஸ்போர்ட் இஸ். அப்போது டிரான்ஸ்போர்ட் இப்படி நம்மளை வந்து நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அப்போது டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது எவ்வளோ பர்சன்டேஜ் ஸ்பெண்ட் பண்ணாங்கிறது நம்மளுக்கு கொடுக்கவே இல்லையா? அப்போது அந்த டிரான்ஸ்போர்ட் தான் இதில் அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ அந்த அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்ஸ்போர்ட்டை தான் மீன் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இப்போ டோட்டலாக அவர்கிட்ட இருக்க சர்டைன் அமௌண்ட்டை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா 100% அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே, 100% எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து ஆர்டிக்கலுக்கும் மீதி 10% அதர் எக்ஸ்பென்சஸ், தட் இஸ் டிரான்ஸ்போர்ட்டுக்கு போகுது. இப்போ 25 + 10 எவ்வளோ? 35. அப்போது 100%ல் இருந்து நம்மளுக்கு 35% போயிடுச்சு. அப்போ மீதி ரிமைனிங் எவ்வளோ இருக்குது நம்மளுக்கு? ரிமைனிங் வந்து நம்மளுக்கு 65% இருக்குது. ஓகேவா? அந்த 65%ல் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு கிஃப்டாக 100 கொடுத்துட்றாரு. ஓகேங்களா? அடுத்தது இந்த 65%ல் ஒருத்தருக்கு 100 கிஃப்டாக கொடுத்துட்றாரு. அப்புறம் 2500 அவர்கிட்ட தான் இருக்குது. ஓகே, இதுதான் ரிமைனிங் 65%. ஓகே, இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 65% which is equal to 2600. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவு கண்டுபிடிக்கணும். ஸோ டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிறது 10%. இப்போ 65% தான் 2600னா 10% எவ்வளோ அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து 5ஆல் மல்டிபிள் பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். 13 5 65. இது வந்து பார்த்திங்கன்னா 5 25, மிச்சம் 1, 2 5 10, மிச்சம் 0. ஓகேங்களா? 13 × 4 பார்த்திங்கன்னா 3 12 2 மிச்சம் 1. ஸோ 13 ஒரு 13 நான் 13 52 மிச்சம் 0. ஸோ அப்போ எனக்கு 1% தான் எனக்கு வந்து 40 அப்படின்னா 10% எவ்வளோ எனக்கு? 400. அப்போது டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 400 ரூபா செலவாயிருக்கும். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A village lost 12% of its goods in a flood and 5% of the remainder died from diseases. If the number of goods left now is 8360, how was the original number of goods before the flood? ஓகே, ஃபஸ்ட்டு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு வில்லேஜில் வந்து 12% மொத்தம் எவ்வளோ கோட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியாது. பட் அதில் 12% ஆஃப் கோட் வந்து ஃப்ளட்டில் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இறந்துருச்சு. ஓகேவா? கோட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளட்டில் போயிடுது. ஓகேங்களா? மீதி 5% ஆஃப் த ரிமைண்டர் அப்படிங்கிறது இங்கே நான் வச்சுக்கணும். நம்ம போன சம்மில் போட்டதுனால இது 2 12 + 5 ஆட் பண்ணக்கூடாது. அந்த 12% போக இருக்க ரிமைண்டரில் 5% வந்து டிசீஸில் வந்து இறந்துருது. ஓகே, இப்போ டிசீஸு ஃப்ளட்டு போக வந்து இப்போ இருக்கிற கோட் வந்து 8360 ரூபா 60 கோட் இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு இருந்த கோட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருந்த கோட்டு வந்து நம்ம இப்போ 100 அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா?
அதில் 12% ஆஃப் கோட் வந்து ஃப்ளட்டில் போயிருச்சா. அப்போது 100ல் வந்து ஓகே, இப்போ வந்து 100ல் வந்து 12% ஆஃப் கோட் வந்து ஃப்ளட்டில் போயிடுச்சா. அப்போ -12% வந்து போயிடுச்சு. ஓகேங்களா. அப்போ ரிமைண்டர் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா. ஸோ நான் -12%னா 100ல் 12% எவ்வளோ, அதாவது ஃபஸ்ட்டு 100%லேருந்து 12% மைனஸ் பண்ணுங்கள். இப்போ ரிமைனிங் எவ்வளோ 88. அப்போ 100ல் 88%. ஓகேவா. 1000 அதாவது எப்படின்னா 100ல் 88% எவ்வளோ நம்மளுக்கு 88. ஓகேங்களா. இதை ஒரு சிலர் என்ன போடுவாங்கன்னா, இப்போ 100ல் வந்து நம்மளுக்கு 12% போயிடுச்சு. ஸோ 12/100 அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு இது வந்து 12 அப்படின்னு எடுத்துப்பாங்க. திரும்பி 12% வந்து கம்மியாகுதா. ஸோ திரும்பி என்ன பண்ணுவாங்க, இந்த 100லேருந்து 12 கழிச்சு திரும்பி 88ன்னு போடுவாங்க. ஸோ இது நம்மளுக்கு 2 ஸ்டெப் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டே இந்த பர்சன்டேஜை மைனஸ் கம்மியாகுதா. ஸோ இந்த பர்சன்டேஜை 100%லேருந்து கழித்து ரிமைனிங் வர வேல்யூவை இது கூட போட்டோம்னா வந்துடும். ஓகே, இப்போ 88 இப்போ இருக்குது. ஸோ 5% ஆஃப் த ரிமைண்டர். ஸோ இதுதான் எனக்கு ரிமைண்டர். ஓகேங்களா. ஸோ இதிலிருந்து 5% வந்து டிசீஸில் இறந்துருச்சு. ஸோ இப்போ வந்து இந்த கோட்ஸ் வந்து இல்லை. சரிங்களா. ஸோ 5% வந்து இறந்துருச்சு. ஸோ 88ல் 5% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 88 இன்ட்டு நான் என்ன சொல்லியிருக்கேன், இதை வந்து 100%லேருந்து மைனஸ் பண்ணுமா. ஸோ 100%லேருந்து 5% போனால் நம்மளுக்கு 95 டிவைடட் பை 100. ஓகேங்களா. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 83.6 அப்படின்னு வரும். 83.6ன்னு வரும். சரிங்களா. ஓகே, இப்போ இந்த 83.6 தான் வந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ மீத இருக்கிற கோட்டுக்கு ஈக்குவல். ஓகேங்களா. அப்போது 83.6% தான் நம்மளுக்கு இப்போ மீத இருக்க கோட் இருக்குது பார்த்திங்களா, 8360, அதுக்கு வந்து ஈக்குவல். அப்போ நம்மளுக்கு 100% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ இதை வந்து நம்ம கேன்சல் பண்ணலாமா. இப்போ எப்படி கேன்சல் பண்ணலாம், இதில் வந்து 1%ல் கேன்சல் பண்ணோம்னா இதை வந்து எவ்வளோ வரும்னா 10க்கு வரும். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து 1% தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து 100ன்னு வரும். 1% தான் நம்மளுக்கு வந்து 100 அப்படின்னா. ஓகேங்களா. அப்போ 100% எவ்வளவு டோட்டல் தானே கேட்குறாங்க. ஸோ ஒரிஜினல் கோட் கேட்குறாங்க. இப்போ ஒரிஜினல் எவ்வளோ கோட்னா 100%. அப்போ 1 2 3 4. ஸோ வந்து 10,000. ஸோ 10,000 கோட் வந்து இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா நினச்சிக்கணும், 12% ஃப்ளட்டில் இறந்துருச்சு, மீது 5% வந்து டிசீஸில் போயிருச்சுன்னு சொல்லி நீங்கள் எடுத்தோடனே 12 + 5 வந்து 17. ஸோ 100ல் 17% போனோம் அப்படின்னு நீங்கள் போட்டு சால்வ் பண்ணிங்களா இந்த கொஸ்டினே கண்டிப்பாக ராங் ஆயிடும். ஸோ அதனால தான் நான் சப்டாப்பிக்கே என்ன கொடுத்துருக்கேன், ரிமைண்டர். அப்போ இந்த டாபிக்ஸ் எல்லாமே ரிமைண்டருக்குள்ளே வந்தால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு 12% போனதுக்கப்புறம் அதிலிருந்து வர வேல்யூவில் அந்த ரிமைண்டர்லேருந்து தான் நீங்கள் 5% போடணும். ஓகேங்களா. இந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணியிருக்கக்கூடாது எக்ஸாமில். ஓகே, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா. இப்போ a man denotes a man donates 30% of his wealth to charity. 30% and 25% of the remaining wealth to his wife and son respectively. The rest he divides equally between his 3 daughters. One of his daughter gets 42 lakh. What was man wealth in lakhs? ஓகே, இது என்ன சொல்லியிருக்காங்க நல்லா கவனிங்க. ஒருத்தரோட சேல்ரி நம்மளுக்கு எவ்வளவுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. அதுதான் கேட்டிருக்காங்க. இப்போது அவங்களுடைய சேலரியில் 30% வந்து சேரிட்டிக்கு கொடுத்துட்றாங்க. மீதி ஆஃப் த ரிமைனிங், இது நல்லா நினச்சிக்கோங்க, இந்த இடத்துல வந்து நீங்கள் நல்லா நோட் பண்ணும். ஸோ சேரிட்டிக்கு கொடுத்தது போக இருக்கிறதுல ரிமைனிங்கில் 30% ஒய்ஃபுக்கும் 25% சன்னுக்கும் கொடுத்துட்றாங்க. இப்போ அவங்களுக்கு போக மீதி இருக்குல்ல த ரெஸ்ட். அப்போ மீதி இருக்க பணத்தில் அவங்களுக்கு ஒரு 3 டாட்டர்ஸ் இருக்காங்க. அந்த 3 டாட்டருக்கும் ஈக்குவலாக பணத்தை டிவைட் பண்ணி கொடுத்துட்றாங்க. அப்போ ஈக்குவலாக கொடுக்கும்போது ஒவ்வொரு டாட்டருக்கும் 42 lakhs வந்து கிடைக்கிது. ஸோ அப்போ மேனோட வெல்த் என்ன, தட் இஸ் மேனோட சேல்ரி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம 100 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா. இப்போ 100ல்
நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 30% வந்து சேரிட்டிக்கு கொடுத்துட்றாங்க. ஓகேவா? அப்போ 100ல் 30% வந்து மைனஸ் ஆகுது. அப்போது 100லேருந்து 30 மைனஸ் பண்ணிங்கன்னா 70/100. அப்போ ரிமைனிங் இருக்கிறது எனக்கு எவ்வளோ? 70. அந்த 70ல் நம்மளுக்கு 30% இதான் ரிமைனிங். இப்போ இதான் ஆஃப் த ரிமைனிங். ஸோ இந்த ரிமைனிங்லேருந்து தான் நம்ம போட போகிறோம். நீங்கள் டைரெக்டாக வந்து 30 + 30 + 25 அப்படின்னு போட்டு இதுலேருந்து கண்டுபிடிச்சிங்கன்னா டோட்டலாக ராங். ஸோ இந்த ரிமைனிங்கில் இருந்து 30% வந்து யாருக்கு கொடுக்குறாங்க? ஒய்ஃபுக்கு. அடுத்தது சன்னுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க? 25% கொடுக்குறாங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ? 55% போகுது. அப்போது 70லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 70ல் இருந்து -55% போகுது. அப்போது ரிமைனிங் எவ்வளோ இருக்கும்? 70ல் 55% போச்சு அப்படின்னா இப்போ 100லேருந்து 55 போச்சுன்னா எவ்வளோ? 45. அப்போது 70ல் 45% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. ஒரு 0க்கு ஒரு 0வா? 2 5 10, 9 45. ஸோ 9 7 63. 2ஆல் கேன்சல் பண்ணினீங்கன்னா 31 2 62, மிச்சம் 1, ஒரு பாயிண்ட் வச்சு ஒரு 0 சேர்த்தினீங்கன்னா எவ்வளோ வரும்? I2 10, மித்த 0. ஸோ 31.5. ஸோ இந்த 31.5ங்கிறதான் ரிமைனிங் இருக்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த 31.5 தான் அவங்க 3 டாட்டருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. அப்போது 31 இந்த பர்சன்டேஜை 3 டாட்டருக்கும் பிரிக்கிறாங்க. அப்போது இதை வந்து 3ஆல் டிவைட் பண்ணலாமா? அப்போ 3ஆல் டிவைட் பண்ணினீங்க அப்படின்னா 10.5 வரும். சரியா? டிவைடட் பை 3 பிகாஸ் 3 டாட்டருக்கு கொடுக்குறாங்க. ஸோ 10.5 + 10.5 + 10.5 அப்படின்னு 3 டாட்டருக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ ஒரு டாக்டருக்கும் எவ்வளோ லேக் கொடுத்துருக்காரு? 42 லேக் கொடுத்துருக்காரா? ஸோ 10.5%ங்கிறது எதுக்கு ஈக்குவல்னா 42 லேக்குக்கு ஈக்குவல். ஓகேவா? லேக்ஸுக்கு ஈக்குவல். பட் நம்மளுக்கு எவ்வளோ அவளுடைய டோட்டல் வெல்த்து தேவை. ஸோ இப்போ நம்ம 100% இதிலிருந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 100% கண்டுபிடிச்சோம்னா நம்மளுக்கு இதோட ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். ஸோ இது கேன்சல் பண்ணுங்கள். ஓகேங்களா? இது எவ்வளோல கேன்சல் பண்ணலான்னா ஓகே இப்போ நம்ம வந்து இது கேன்சல் பண்ணுவோம். ஓகேங்களா? கேன்சல் பண்ணிங்கன்னா 2 5 10, 1 5 5. இதை வந்து 8.4 அப்படின்னு வரும். அப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 1, இதை கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்னா 4ன்னு வரும். ஸோ அப்போ வந்து 1% தான் நம்மளுக்கு வந்து 4 அப்படின்னா ஓகேங்களா? 100% எவ்வளோ அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 400. சரி 400 லேக். ஓகேவா? ஸோ அப்போ வந்து இதுதான் அவங்களுடைய சேலரி. ஓகே இங்கே பாருங்கள். இப்போ இது வந்து பர்சன்டேஜ்லேயே உங்களுக்கு ஃப்ரெஷ் அண்ட் ட்ரை ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ஸில் இருந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டானது தான். நீங்கள் மேபி ஒரு சிலர் பார்த்துருக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். ஓகேவா? இந்த இது பாருங்கள். இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் கண்டெயின் 68% வாட்டர் அண்ட் dry fruits contain 20% water. How much dry fruits can be obtained from 150 kg of fresh fruits? ஓகேங்களா? இப்போ ஒரு ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்ஸ் இருக்கும். ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் சம் வாட்டர் இருக்கும், ட்ரை ஃப்ரூட்டில் லிட்டில் பிட் அமௌண்ட் ஆஃப் இருக்கும். ஓகேங்களா? இப்போ நம்ம எப்படி ஈக்குவேட் பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் நல்லா நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரெஷ் ஃப்ரூட் ஓகேங்களா, ஃப்ரெஷ் ஃப்ரூட் வித்தவுட் வாட்டர், சுத்தமாக வாட்டர் இல்லாமல் நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதை வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இந்த மாதிரி சம்ஸ் கொடுத்தாங்கன்னா அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட் வித்தவுட் வாட்டர் இதுக்கு நம்ம இப்போ ஈக்குவேட் பண்ணலாம். ஓகே, ஃப்ரெஷ் ஃப்ரூட் கண்டெயின் 68% ஆஃப் வாட்டர்னு இருக்குது. அப்போது 68% வந்து அதில் வாட்டர் இருக்குது. அப்போ வாட்டர் இல்லாத ஃப்ரெஷ் ஃப்ரூட் எவ்வளோ பர்சன்டேஜ் நம்மளுக்கு இருக்கும்? 68 போக மீதி எவ்வளோ நம்மளுக்கு 32 இருக்குமா? அப்போது அதாவது 100ல் 68 போச்சுன்னா 32. அப்போ 32 வந்து எனக்கு என்ன இருக்குன்னா ஃப்ரெஷ்ஷு ஃப்ரூட் இருக்கும். ஓகே, அதே மாதிரி
ட்ரை ஃப்ரூட் பாருங்கள், இதில் ட்ரை ஃப்ரூட்ஸ் கண்டெயின், இது வந்து ட்ரை, ஓகே, ட்ரை ஃப்ரூட்ஸ் கண்டெயின் 20% ஆஃப் வாட்டர். அப்போது வாட்டர் இல்லாத ட்ரை ஃப்ரூட் எவ்வளோ இருக்கும்? 100%ல் 20% போச்சுன்னா எவ்வளோ? 80யா? அப்போது 80 வந்து நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட். ஓகே, இப்போ வந்து 32 ஃப்ரெஷ் ஃப்ரூட், 80 ட்ரை ஃப்ரூட் வந்துருச்சா? இப்போ நம்ம இதை எப்படி கொண்டு வரலான்னு பாருங்கள். இப்போ வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் டிவைடட் பை ட்ரை ஃப்ரூட் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ வரும்? 80 டிவைடட் பை 32வா? ஓகே, இதை நீங்கள் வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ இதை வந்து 2ஆல் பண்ணிக்கலாம். 4 2 8 மிச்சம் 0, 8 32, திரும்பியும் 2 20, 4 2 8, 2 10, 2 4, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் டிவைடட் பை ட்ரை ஃப்ரூட் விச் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 5/2, ஓகேங்களா? இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு? how much dry fruits can be obtained from 150 kg of fresh fruit. அப்போது ஃப்ரெஷ் ஃப்ரூட் வந்து 150 kgன்னு கொடுத்துருக்காங்களா? அப்போது 5 தான் நம்மளுக்கு 150 அப்படின்னா ட்ரை ஃப்ரூட் வந்து எவ்வளோ? 2 எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ ஓரஞ்சு 5, 3 5 மிச்சம் 3. ஸோ இப்போ 1 தான் நம்மளுக்கு 30னா 2 எவ்வளோ நம்மளுக்கு? 60. அப்போது 60 kg ஆஃப் ட்ரை ஃப்ரூட் வந்து 150 kg ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் இருந்து நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இன்னொரு டைம் சொல்லித்தர பாருங்கள். இது வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் அண்ட் ட்ரை ஃப்ரூட் ப்ராப்ளம், ஓகேவா? அதாவது ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட் இது மாதிரி சம்ஸ் வந்தாலே நீங்கள் வந்து வித்தவுட் வாட்டர் இருக்கிறதுக்கு ஈக்குவல் பண்ணுங்கள், சரிங்க? அப்போது ஃப்ரெஷ் ஃப்ரூட் வித்தவுட் வாட்டர், ட்ரை ஃப்ரூட் வித்தவுட் வாட்டர். அப்போ ஒரு ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் 68% வாட்டர் இருக்குன்னா மீதி 32% வந்து வாட்டர் இல்லாமல் போகுமா? வித்தவுட் வாட்டர். அதே மாதிரி ட்ரை ஃப்ரூட்டில் 20% வாட்டர் இருக்குன்னா வாட்டர் இல்லாத எவ்வளோ இருக்கும்? 80 இருக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம இது மாதிரி ஃப்ராக்ஷனில் கொண்டு வந்துடணும். ஸோ 150 kg ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டா? அப்போது வந்து அந்த 5 தான் 150 kgனா இந்த 2 அவங்க வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க எவ்வளோ ட்ரை ஃப்ரூட் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 தான் நம்மளுக்கு ட்ரை ஃப்ரூட். ஸோ இப்போ நம்மளுக்கு 60 kg கிடைக்கும். அதாவது 150 kg ஆஃப் ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் 60 kg ட்ரை ஃப்ரூட்ஸ் கிடைக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி இன்னொரு சம் சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, இதுலேயே செகண்ட் சம் பாருங்கள். ஃப்ரெஷ் ஃப்ரூட் கண்டெய்ன்ஸ் 80% ஆஃப் வாட்டர் while dry fruit contains 20% water. If the dry fruits weight 250 gram, what was the total weight? ஓகே, நான் என்ன சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு வித்தவுட் வாட்டருக்கு ஈக்குவல் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்னா, ஓகேவா? இது வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட் வித்தவுட் வாட்டர், ட்ரை ஃப்ரூட் வித்தவுட் வாட்டர். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா 80% வாட்டர் இருக்குது. அப்போ மீதி 20% தான் வாட்டர் இருக்காது இல்லையா? இப்போ 20 ஃப்ரெஷ் ஃப்ரூட் விச் இஸ் ஈக்குவல் டு ட்ரை ஃப்ரூட்டில் 20% வாட்டர் இருக்குது. அப்போ மீதி 80 வந்து நம்மளுக்கு வாட்டர் இருக்காது. ஸோ ட்ரை ஃப்ரூட். ஸோ ஃப்ரெஷ் ஃப்ரூட் டிவைடட் பை ட்ரை ஃப்ரூட். ஸோ 80 டிவைடட் பை 20. 4 2 8, 1 2. இப்போ ஃப்ரெஷ் ஃப்ரூட் டிவைடட் பை ட்ரை ஃப்ரூட், ஓகே, விச் இஸ் ஈக்குவல் டு 4/1. இப்போ நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ட்ரை ஃப்ரூட் வெயிட் வந்து 250 கிராம்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ட்ரை ஃப்ரூட் எவ்வளோ நம்மளுக்கு? 1. அப்போ 1 தான் நம்மளுக்கு 250 அப்படின்னா அவங்க என்ன கேட்குறாங்க? டோட்டல் வெயிட் கேட்குறாங்க. இப்போ டோட்டல் அப்படிங்கிறது 100% இல்லையா? அப்போ ஸோ 1 தான் 250னா 100 எவ்வளோ? 1 தான் நம்மளுக்கு வந்து 250 கிராம். Sorry, 1 the 250 gram. So what was the if the dry fruits weigh 250 gram, what was the total weight of sorry, inga enna, what was the total weight of, sorry, நான் இங்கே கொஸ்டினில் மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். ஸோ வாட் வாஸ் த டோட்டல் வெயிட் வென் இட் வாஸ் ஃப்ரெஷ். ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எவ்வளோ வெயிட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ வந்து ட்ரை ஃப்ரூட்டோட வெயிட் 251ன்னு தெரியும். அப்போ அந்த 1 தான் நம்மளுக்கு வந்து 250ன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது எவ்வளோ வெயிட்? ஸோ இப்போ ஃப்ரெஷ் அப்படிங்கிறது வந்து எனக்கு 4ஆ? அப்போது 4 தான் எனக்கு வந்து ஃப்ரெஷ், ஓகேங்களா? சாரி, 4 தான் ஃப்ரெஷ்ஷு. அப்போது 4ஆல் அதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்? 1000 கிராம் வரும். இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது இதோட வெயிட் வந்து 1000 கிராம், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெஷ் ஃப்ரூட் ட்ரை ஃப்ரூட் சம்ஸ் வந்து போடணும். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.